இருக்கிற இத்தனை ஆயிரம் கோடியில என்ன அரசியல்? அதான் அந்த அந்த ஆயிரக்கணக்கான கோடி இருக்கு பாரு. இப்ப நியாயமா அது யாரு? துறை அமைச்சர் நேரு ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு கொடுக்குறாரு. சரியா? தவிர்த்து அங்க 2-3 தனியார் நிறுவனங்கள் போட்டி போடுகின்றன. அந்த நிறுவனங்கள் எங்களுக்கு ஏன் கொடுக்கவில்லை, அவர்களுக்கு ஏன் கொடுத்தீர்கள் அப்படின்றது இவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய போட்டி. என் கேள்வி என்னன்னா, எதற்காக இவ்வளவு நிறுவனங்கள் போட்டி போடுகின்றன? சரி, இப்போ இதில் சேகர் பாபு ஏன் அந்த மாதிரி மாற்றி சொல்கிறாரு? நாங்கள் வாக்குறுதி எதுவும் கொடுக்கலையா, கொடுத்தோமா அப்படின்னு ஏன் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏன் வந்து? இல்லை, சேகர் பாபு சொல்வதற்கான காரணம் என்னன்னா, அவருக்கும் நேருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை. அவ்வளோதான். நீ நான் அமைச்சராக இருந்தபோது நீ ஸ்டாலின் வீட்டில் மளிகை சாமான் வாங்கி போட்டுக்கிட்டு அரசு தரப்பாக நாங்கள் அப்புறப்படுத்துறதுக்கு நடவடிக்கை எடுத்தோம், முடியல, காவல்துறையும் செய்யலைன்னா அப்போ நீதிமன்றம் உத்தரவு கொடுக்குறது அப்புறப்படுத்து, அதனால் அப்புறப்படுத்தப்பட்டார்கள். நீதிமன்றத்தினுடைய உத்தரவை தான் நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம். அதாவது இந்த தேன்மொழிங்கிற நபர் வந்து சேகர் பாபுவுடன் இருக்கக்கூடிய புகைப்படங்கள் வெளியில் வந்துருச்சு. இப்போ அந்த தேன்மொழி போய் அந்த கொடுக்குறாங்க ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து தான் ஐயா நமக்கு பிரச்சனையே இருக்கலாம். ஒரு 80 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு ட்ரெயினில் ஒரு டிடிஆர் ஒழுங்காக வேலை பார்த்துருந்தாருன்னா இவ்வளோ பிரச்சனையே நமக்கு கிடையாது. நீ கருணாநிதி பையன்றதுனால நீ அங்கே வந்து உட்காந்த. ஏன்னா நீ அரசியலில் நுழையும் பொழுதே உன் தந்தை தலைவர், கட்சியுடைய தலைவர், அதுக்கப்புறம் முதலமைச்சர், ஒரு முறையில் 4 முறை முதலமைச்சர், அப்படிலாம் இருந்ததுனால நீ அந்த நிழல்ல நீ வந்த. மற்றபடி உனக்கு என்ன தகுதி? அறிவிச்சுட்டாங்க, அதுக்கு நன்றி சொல்ற விதத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் ஒரு உதாரணம் கொடுக்கட்டுமா? எங்க முதல்வர் நல்லது செய்திருக்கிறாருங்க, நீங்க திட்டாம பதில் சொல்லுங்க சொல்றேங்க. அதாவது சட்டம் ஒழுங்கு ரொம்ப பிரச்சனை வரும் என்ற ஒரு நிலை ஏற்பட்டால் அப்போ நள்ளிரவில் தான் நீங்கள் வந்து நடவடிக்கையை முன்னெடுக்கலாம் அப்படின்னு இருக்கு. அப்போ அந்த போலீஸ் மேனுவல் ரூல்ஸ் அன்னைக்கு போகும்போது 2001 உங்கள் அப்பனை கைது பண்ண வரும்போது அப்பா மேலே ஊழல் குற்றச்சாட்டு விசாரணைக்கு வர சொன்னாங்க. விசாரணைக்கு வர வேண்டியது கடமை, சரியா? அவங்க அழைக்கிறது அவங்களோட உரிமை. விசாரணைக்கு விட்டா போக வேண்டியதானே? நீ சொன்னது யாரு? வீரமணி, சரியா? அப்போ உனக்கு வந்து அது பிரச்சனை, மனித உரிமை மீறல். உன் குடும்பத்துக்கு வந்தா மனித உரிமை மீறல். ஆனால் நீங்க மனிதாபிமானமே இல்லாம நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னாக்க அது வந்து சட்டப்படி நாங்கள் செய்வோம். இவன் 5 கோடி அது இவன் என்ன பண்றான்? 5 கிலோமீட்டர் நடக்கிறான். இல்ல வாழ்க வாழ்க வாழ்கவே அந்த வெயில்ல இவன் கத்தின்னு நடக்கிறான், தண்ணி போய் குடிக்காம. இந்த முட்டா பயல்கள் என்ன சொல்றீங்க நீங்க? வாழ்க வாழ்க வாழ்கவேன்னு அவன் குடும்பம் தான் இன்னொரு 80 தலைமைக்கு வாழ போகுது. அதான் கொள்ளையடிச்சு வச்சிருக்கானே. அந்த குப்பையிலையும் வைத்துதான் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை நடத்தி உழைச்சி சம்பாதிக்கிறான். நீ என்ன பண்ற? கக்கூஸ்ல சுரண்டி தின்ற. கக்கூஸ்ல 1000 கோடி ரூபாய் ஊழல், சுரண்டி தின்ற. கக்கூஸ் விட மாட்டேங்கிற நீ வந்து என் கூட டீ குடிச்சனா எனக்கு தான் அவமானம். ராவண பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல விரும்பிகளுக்கு வணக்கம். எழுத்தாளர், பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர், பன்முகத்தன்மை கொண்டவர் கிஷோர் கே சாமி நம்மோடு இருக்கின்றார். வணக்கம். வணக்கம். ஒரு பெரிய இடைவெளி உங்களை நேர்காணல் 2 முறை தவறிடுச்சு, இப்போதான் இந்த முறை எடுக்கிறது. குறிப்பான ஒரு நெருக்கடியான நிலையிலே இப்போ இருக்கிறோம். ஒரு எமர்ஜென்சி மாதிரியான சூழ்நிலை. சுதந்திர நாள் முதல் நாள் வரைக்கும் தூய்மை பணியாளர்கள் அவங்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை வைத்து போராடிக்கிட்டு இருந்த அந்த போராட்டத்தை நீங்கள் கவனிச்சிருந்திருப்பீங்க 13 நாளாக. இறுதியாக அது எப்படி நசுக்கப்பட்டது, அதில் சட்ட ரீதியாக ஒரு ஆலோசனை உதவிக்காக இருந்த நிலவுமொழி செந்தாமரை, வளர்மதி வழக்கறிஞர்கள் எப்படி கடத்தி அப்படின்னு தான் சொல்லணும், இரவாக ஒரு காவல் நிலையமாக சுற்றி காலையில் கொண்டு போய் நீதிமன்றத்தில் அவங்கள ஆஜர்படுத்தி வழக்கு போட்டது. இப்போ அதை வந்து நாம் தமிழர் கட்சி பிரிவு தான் உள்ளே இருந்து இறுதி வரைக்கும் இப்போ கொண்டு வந்திருக்காங்க வெளியில். இந்த நிலையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கோரிக்கை. எழுத்தாளர்னு சொல்லிட்டீங்க, உங்கள் முன்னால் வந்து எழுத்தாளர்னு சொல்லிக்கொள்ளக்கூடிய தகுதி எனக்கு கிடையாது. அப்படிலாம் சொன்னாங்க. அது ஒன்று. பட் அதுக்கப்புறம் நான் இந்த விஷயத்துக்கு வருவோம். அதாவது இந்த விஷயம் என்னென்னா, நீங்கள் தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனை என்பதை நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கனாக்க ஒரு 2000 பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. இந்த 2000 பேருக்கு இருக்கக்கூடிய அந்த சம்பளம் சம்பந்தப்பட்ட, அவர்களுடைய ஊதியம் சம்பந்தப்பட்டது மட்டுமல்லாமல் அவர்களுடைய பணி நிரந்தரம் சம்பந்தப்பட்டது அப்படின்றது தான் நம்ம வெளியிலிருந்து நம்ம பார்க்கக்கூடிய இது ஒரு பார்வை. இதை தவிர்த்து இன்னொரு அரசியல் பார்வையும் இதில் இருக்குது. இந்த அரசியல் பார்வை என்ன அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய 2 அமைச்சர்கள்,
ஒரு அமைச்சருக்கு இந்த சம்பந்தமே கிடையாது, இந்த துறைக்கு சம்பந்தமே கிடையாது. அதாவது சேகர் பாபுங்கிற அமைச்சருக்கு இந்த துறைக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனால் அவர் வந்து அங்கே நுழைகிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா துறை அமைச்சர் நேரு. நேருவுக்கும் சேகர் பாபுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்றது இன்னொரு கோணமாக பார்க்கப்பட வேண்டியது. ஆனால் இதை தவிர்த்து இன்னொன்று நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டியது, இது வரைக்கும் வேறு எந்த மீடியாவுமே இதை வந்து பார்க்கல. இதை எடுத்திருக்கணும். இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட்னா தானே நீங்கள் போய் உண்மை என்னன்றதை தேடி எடுக்கிறீங்க அப்படின்னும் பொழுது இதில் பார்க்க வேண்டியது என்னென்னா, சில தனியார் நிறுவனங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை, அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய போட்டி, இது ஒரு முக்கியமான ஒரு ரோல் இங்கே ப்ளே பண்ணுது. என்ன அப்படின்னா, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், அதாவது திடக்கழிவு மேலாண்மை அப்படின்றத இங்கே யார் வந்து அதை கையில் எடுப்பது அப்படின்றதுல ஒரு மிகப்பெரிய அளவில் போட்டி நிலவுகிறது. இது வந்து ஒரு 2500 கோடி 3000 கோடி மதிப்பு கொண்ட ஒரு ப்ராஜெக்ட்னு வச்சுப்போம், திட்டம். அப்போ இந்த திட்டத்தில் எவ்வளவு பணம் பண்ணலாம் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு இதுவாக பார்க்கப்படுது. இப்போ நீங்கள் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இது என்னன்னாக்கா தனியாரும் பொதுமக்களும் சேர்ந்து அவங்க வந்து சேர்ந்து வரக்கூடியது அப்படின்ட்டு. இப்படி வரதுல வந்து பிரச்சனை கிடையாது. இது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு யோசனை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் ஏன்னா இதெல்லாம் தனியார் மயமாக்கப்படுதுன்னு போகணும், அப்படி கிடையாது. இது வந்து அவங்க 2 பேரும் சேர்ந்து இணைந்து, ஏன்னா நீங்கள் தனியாராக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் எல்லாருக்கும் சேர்ந்தது தான் மாநகராட்சி. மாநகராட்சியில் நீங்கள் கூவத்தில் வந்து இந்த அளவுக்கு தேக்க நிலை இருக்குது. அந்த கூவத்துடைய இதுவே பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஒரு ஃப்ளோயிங் ரிவர்னு சொல்ல மாட்டோம், ஆங்கிலத்தில் ஃப்ளோயிங் ரிவர்னு சொல்லுவாங்க. ஒரு நதி வந்து அதோடைய இதை நோக்கி போகுது, கடலை நோக்கி போகுதுன்னு வைப்போம். அப்படின்னா மேலேருந்து கீழே போகிற மாதிரி இருக்கணும். ஆனால் இங்கே என்னென்னா, ஒரு பர்டிகுலர் சென்னைக்கு இதில் வரைக்கும் தான் அது அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தேக்க நிலையை இருக்கிறதுனால அதை சுத்தப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். இந்த பிரச்சனை என்னன்னா, கூவத்தை சுத்தப்படுத்தலாம். 1970களிலிருந்து இதுக்கான பணிகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கு பல கோடி ரூபாய் கொட்டுறாங்க, அதில் முதலைகள் வருதுன்னு சொல்றாங்க, இதெல்லாம் பண்றாங்க. ஆனாலும் சுத்தப்படுத்த முடியாது. ஏன் படுத்த முடியாதுன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய தொழிற்கூடங்கள், சென்னையில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் அவர்களுடைய கழிவுகளை நேரடியாக கொண்டு போய் அதில் கொட்டுகிறார்கள். ஆயிரக்கணக்கான தொழிற்சாலைகள், நான் சொல்றது சிறு குறு தொழிற்சாலைகள். இப்போ சிறு குறு தொழிற்சாலைகளை நீ சென்னையிலிருந்து வெளியில் அப்புறப்படுத்த முடியுமான்னா அது முடியாது, சாத்தியம் கிடையாது. நான் சொல்றது கிட்டத்தட்ட 38,000 40,000 தொழிற்சாலைகள்னு வச்சுக்கோங்க. இவையெல்லாம் சிறு குறு தொழிற்சாலைகள். இதை நீங்கள் அப்புறப்படுத்த முடியாது. இப்போ நீங்கள் அப்புறப்படுத்த முடியாத ஒரு சூழல்ல, அது மட்டும் இல்லாமல் பல வீடுகள் அவங்களுடைய கழிவுகளை கொண்டு போய் அப்படியே நேரடியாக அதில் கொட்டுறாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது, சரி பண்ண முடியாது. நீங்கள் எந்த நிறுவனம் வந்தாலும் சரி பண்ண முடியாது. ஆனால் இதில் கோடிக்கணக்கான பணம் வந்து இதுக்கு ஒதுக்கப்படுது பாருங்க, இதை அபகரிப்பது. இப்போ நீங்கள் நியாயமாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்பே வைத்து இந்த தூய்மை பணியாளர், அதுதான் சொல்றேன், இந்த தூய்மை பணியாளர் அபகரிக்கிற 10,000 கோடியில என்ன அரசியல், அதுதான் அந்த ஆயிரக்கணக்கான கோடி இருக்கு பாருங்க. இதை நீங்க நியாயமா யாருக்கு பங்கு, அதுக்கு தான் நான் வரேன். இப்போ நியாயமா அது யாரு? துறை அமைச்சர் நேரு ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு கொடுக்குறாரு, சரியா? இதை தவிர்த்து அங்க 2-3 தனியார் நிறுவனங்கள் போட்டி போடுகின்றன. அந்த நிறுவனங்கள் என்னன்னா, எங்களுக்கு ஏன் கொடுக்கவில்லை, அவர்களுக்கு ஏன் கொடுத்தீர்கள் அப்படின்றது இவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய போட்டி. என் கேள்வி என்னன்னா, எதற்காக இவ்வளவு நிறுவனங்கள் போட்டி போடுகின்றன? பணம். இதுக்கு முன்னாடி வந்த வெளிநாட்டு நிறுவனங்கள் வெளியேறிவிட்டன, எங்களால இதை பண்ண முடியலன்ட்டு. ஏன் பண்ண முடியலன்னு வெளியேறாங்கன்னா, கமிஷன் அதிகமா கொடுக்க வேண்டியதா இருக்கு. இந்த பணம் வேற எங்கெங்கெல்லாம் போகுது. நம்முடைய கேள்வி அன்னைக்கு நம்ம பார்க்குறோம், ஒரு பெரியவர் உட்காந்துருக்காரு, கை முழுக்க அடிபட்டுருக்குங்க, கை முழுக்க இது பண்ணி உட்காந்துருக்காரு. அவர் அந்த வேதனையிலையும் உட்காந்துருக்காரு, அந்த போராட்டத்தில் உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, கேள்வி கேட்குறாங்க, பேட்டி எடுக்கிறாங்க. அவர் எல்லாம் சொல்கிறார், எங்களுடைய பிரச்சனை, எங்களுடைய நடைமுறை பிரச்சனை, இதெல்லாம் சொல்கிறார். இதையெல்லாம் சொல்லிட்டு கூடுதலாக ஒரு வார்த்தை சொல்கிறார், சாப்பிட்டு போகிறீங்களான்னு கேட்குறாரு. இந்த மனிதாபிமானம் இருக்குது. அதாவது அந்த பேட்டி எடுக்கக்கூடிய நபரை பார்த்து நீங்கள் சாப்பிட்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? இந்த மனிதாபிமானம் ஏன் அரசாங்கத்திற்கு இல்லாமல் போனது அப்படின்றதான் கேள்வி. நீங்கள் இதை அப்படியே இந்த மக்கள்கிட்ட கொடுத்து, இந்த ஆயிரக்கணக்கான கோடி இருக்கு பாருங்க, இந்த ஆயிரக்கணக்கான கோடியில பெரும் தொகை உங்களுக்கு சேரும், நீங்க பங்குதாரர்கள். நாம வந்து இந்த சுய உதவி குழுக்கள் போல நாம ஏற்படுத்துவோம், குழுக்களை ஏற்படுத்துவோம், நிறுவனங்களை ஏற்படுத்துவோம், நீங்க பங்குதாரர்களாக இருங்க, இதோடைய ப்ராஃபிட்டை நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல வந்துட்டா இந்த பிரச்சனையே கிடையாது. ஏன் 21,000 பேர் ஒரு காலத்துல இருந்தாங்க,
இந்த பணியாளர்கள் தொடக்கத்துல வந்து இந்த தனியாருக்குன்னு சொல்லி பிள்ளையார் சொல்லி போட்டது அவர் மேயராக இருக்கும்போது இதே முதலமைச்சர் ஓனிக்ஸ் ஸ்டாலின் அப்படின்றத கொண்டு ஓனிக்ஸ் வந்தாங்க. நிறுவனத்தை கொண்டு வந்து 97 நினைக்கிறேன். 2 மண்டலங்களை ஒதுக்கி தனியார் கிட்ட கொடுத்து அங்கதான் பிள்ளையார் சொல்லி போட்டு இந்த தொழிலாளர்கள் மலேசியாவை வீட்டுக்கு அனுப்புற சேர்ந்த விஷயம். நிறுவனமோ இந்தோனேஷியாவை சேர்ந்த ஏதோ ஒரு நிறுவனம் சிங்கப்பூர் ஓனிக்ஸ், நிறுவனம் சொல்லியிருந்தாங்க. நிறுவனம் அதை கொண்டு வந்து இங்க இது பண்ணார். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இந்த தனியார் நிறுவனங்கள்லாம் வருவதற்கான காரணம் என்ன? ப்ராஃபிட் இல்லாம எந்த தனியார் நிறுவனம் வர வரமாட்டாங்க. சரியா? எந்த தனியார் நிறுவனமும் ப்ராஃபிட் இல்லாம வர மாட்டான். இப்ப நம்முடைய ஆதங்கம் என்ன அப்படின்னா, இங்க ஒரு இடத்துல குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். நீங்க சொல்லக்கூடிய திட்டம் என்னன்னா, இந்த தூய்மை பணியாளர்களுக்காகல இவங்க எல்லாமே ஒரு ஆர்கனைசர் ஆயிட்டு இவங்க ஒரு துண்டு நிறுவனமாவோ இவங்க ஒரு பெரிய நிறுவனமா வந்து இவங்க கிட்ட நீங்க கான்டாக்ட் கொடுங்க. பண்ணுங்க. அவர்களும் வளருவாங்க. இதுவும் நல்லா இருக்கும். பொருளாதார உங்களுக்கு போராட்ட ரீதியா பிரச்சனையாவும் நல்லா அவங்க இருக்காது. போகட்டுங்க. நான் ஒண்ணும் இல்லை ஐயா, நான் இன்னைக்கு வரேன். என்னுடைய அது காலையில நான் வீட்டுல இருந்து நடந்து தான் என்னோட ஸ்டூடியோக்கு வருவேன். நடந்து வரேன், நம்ப மாட்டீங்க. அந்த குப்பை வச்சிருக்காங்க பாருங்க, இந்த குப்பை தொட்டி வச்சிருக்காங்க பாருங்க. அந்த தொட்டி பக்கத்துல போய் ஒரு நிமிஷம் நிக்க முடியாது, சேர்ந்தாப்புல நிக்க முடியாது. அவ்வளவு துர்நாற்றம். சரியா? இப்படி நம்மளால வந்து ஒரு நிமிஷம் கூட நிக்க முடியாது, கொமட்டிட்டு வருது. அப்படின்னும் பொழுது அவங்க அதுலயே விழுறாங்க. அப்படின்னும் பொழுது மேஜர் ப்ராஃபிட் அவங்களுக்கு தானே போகணும். தன்னுடைய உயிரை பணயம் வைக்கிறாங்க இல்லையா? ஒரு கேன்சர் சர்ஜன் ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான். இப்போ நீங்கள் தொண்டு நிறுவனமாக தொண்டாக செய்யக்கூடிய மருத்துவர்கள் தனியாக வச்சுருவோம். ஆனால் நீங்கள் ஒரு சாதாரண ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு கேன்சர் சர்ஜன் வராரு அப்படின்னா டெய்லியும் அவர் ஊசி எடுத்துக்கணும். எதுக்கு எடுத்துக்கணும்னா, அந்த ரேடியேஷன் தெரப்பி, கீமோதெரப்பின்னு கொடுப்பாங்க இல்லையா, கதிர்வீச்சு அப்படின்றதுல அவங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்றதுனால அவங்க அந்த ஊசியை எடுத்துக்கிறாங்க. ஆனால் எத்தனை லட்சம் அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இன்றைக்கு இந்த குப்பையிலேயே விழக்கூடியவர்கள் இவர்களுக்கு என்ன நம்ம பாதுகாப்பு கொடுத்துருக்கோம்? ஒரு பாதுகாப்பு கிடையாது. பாதுகாப்பு உபகரணங்கள் கிடையாது. அவங்கள ஒரு மனிதர்களாவே நம்ம மதிக்கிறது கிடையாது. சரியா? அவங்களுடைய பிள்ளைகள் அவங்களுக்கு என்ன உத்தரவாதம் கொடுத்துருக்கோம்? இவர்கள் அதிலேயே விழுந்து கொண்டு அதிலேயே இருந்து அது எவ்வளவு ஸ்கின் டிசீஸ்லேருந்து ஆரம்பித்து சரும பிரச்சனைகள்லேருந்து ஆரம்பித்து அவர்களுக்கு மூச்சு திறனாளி பிரச்சனைலேருந்து ஆரம்பித்து எத்தனை பிரச்சனைகள் வரும். இந்த பிரச்சனைகள் எதுக்காக நம்ம தீர்வு கொடுத்துருக்கோமா? ஒரு காலனி செய்ய கொடுக்குறோமா அவங்களுக்கு? இல்லை. இப்போ இதுதான் என்னன்றாங்க, இந்த தீர்வு உங்களுக்கு வந்தால் இந்த பிரச்சனை நாங்கள் முடிச்சு வைப்போம், பணி நிரந்தரத்திலிருந்து எல்லா உத்தரவாதமும் கொடுப்போம்னு சொல்லிட்டு தேர்தல் நேரத்தில் வாக்குக்கு உறுதிமொழி கொடுத்த இவர்கள், திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் சொன்ன இவர்கள், பிறகு இப்போ வந்து போராடும் போது கேட்டாக்க அப்படி எதுவும் நாங்கள் கொடுக்கல அப்படின்னு சேகர் பாபு சொல்றாரு. இது நீங்க இது நீங்க ஐயா, அதாவது நம்ம வந்து இது 2000 பேருடைய பிரச்சனைன்னு மட்டும் பார்க்குறோம். இங்கே நிறைய பேர் போய் அங்கே உட்காந்துக்கிட்டு இவர்கள்லாம் நம்முடைய இதையெல்லாம் சுத்தத்தை எல்லாம் சுத்தப்படுத்துகிறார்கள், இவர்களுக்கு நம்ம நிற்கணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒட்டுமொத்த மாநகரமே இவர்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஒட்டுமொத்த மாநகரமே இவர்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது இதில் இவர்களுக்கு அந்த 23,000 சொல்கிறாங்க இல்லையா, இது 13,000 இப்போ 10,000 ரொம்ப குறைச்சிட்டாங்க அப்படின்றதான் இவங்களுடைய இது. ஆனால் அதையும் கடந்து இவர்களுக்கு தொகை என்பது வந்து ஒன்று தான் இருக்குது. வேறு வேறு ரூபத்தில் அவங்களுக்கு பணம் வந்துக்கிட்டு தான் இருக்குது, இல்லைன்னு நான் மறுக்கலை. ஆனால் அவங்களுக்கு உத்தரவாதமே இல்லையே. இப்போ இந்த தொகையை யார் எடுப்பது? நீ வெறும் 8,000 பேர் தான் வச்சுருக்க. இந்த 8,000 பேரில் அந்தந்த ஏரியாவில் யார் எடுப்பது? சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சம்பவம் நடைபெற்றது. ஏன்னா இந்த துப்புரவு பணியில் இருக்கக்கூடிய ஒரு நபர், ஹை ஃபீவர், அவன் அந்த பணியை செஞ்சுட்டு இருக்கும்போதே கீழே வாங்கி விழுந்துடுறான். அவன் போய் கேட்குறாங்க, ஏன் உடம்பு சரியில்லைன்னா அப்படியாவது நீ வர்றமா அப்படின்னு. அவன் சொல்கிறான், இல்லை நான் வரலன்னா வேற ஒருத்தனை கொடுத்துருவீங்க, எனக்கு வருமானம் போயிடும், வேற ஒருத்தனை கொடுத்துருவீங்க. அவன் அதுக்கு மேலே அவன் டேக் ஓவர் பண்ணிடுவான், என்னால் முடியாது. இந்த மாதிரி நடைமுறை சிக்கல்கள் நிறைய இருக்குது. சரியா? இந்த நடைமுறை சிக்கல்கள்லாம் தீர்வு கொடுக்கணும்னா நீ முதல்ல பணத்தை பிரதானமாக வைக்காம இந்த பணத்தில் பெரும் தொகை இவர்களுக்கே செல்லும். அந்த மாதிரி கொண்டு வந்துடலாம். ஏன் கொண்டு வாங்க, ஏன் பண்ணக்கூடாது? இப்போ எத்தனையோ துறைகள் அப்படி நடக்குது இல்லை? சரி, இப்போ இதில் வந்து சேகர் பாபு ஏன் அந்த மாதிரி மாற்றி சொல்கிறாரு, நாங்கள் வாக்குறுதி எதுவுமே கொடுக்கலையா, கொடுத்தோமா அப்படின்னு ஏன் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏன் வந்தது? இல்லை, சேகர் பாபு சொல்வதற்கான காரணம் என்னன்னா, அவருக்கும் நேருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை. அவருக்கு கட்டிங் வரல, அதுலேருந்து நான் ஏன் அனுமதிக்கணும் என் ஏரியாவில் அப்படின்றதான் அவருடைய. துறை அமைச்சர் வந்து நேரு, இவர் ஏரியா இல்லையாங்க. சென்னை இவருடைய அந்த வட சென்னை தென் சென்னைன்னு பிரிச்சுக்கிறாங்களே இவங்க தான். அதாவது அந்தந்த அவர் தான் வந்துட்டார். மாசு ஒரு பக்கம், மாசு சார் தான் அழைக்கணும் அவரு. அந்த மாசு சார் ஒரு பக்கம், இந்த பக்கம் சேகர் பாபு. என்ன அப்போ இது வந்து நான் தான் கண்ட்ரோல் பண்ணுவேன் என்ற சொல்லாம ராம்கேன்னு ஒரு நிறுவனத்துக்கு நீங்க எப்படி கொடுப்பீங்க? இந்த நிறுவனத்துக்கு 15 ஆண்டுகள் குத்தகையோ ஏதோ ஒரு இதில் கொடுக்குறாங்கன்னு வைங்க, இவங்க முன்பணமாக வாங்கிடுறாங்க. எல்லா கான்ட்ராக்டுக்கும் மிரட்டி இவர்கள் முன்பணமாக வாங்கி விடுகிறார்கள்.
உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா 2021 இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே கிட்டத்தட்ட ஒரு 10 நிறுவனங்கள் இருந்து, நான் ஒரு உதாரணம் சொல்றேன். 10 நிறுவனங்களுடைய இருந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த ஜல்ஜீவன் திட்டம் இருக்கு இல்லையா, குடிநீர் திட்டம். அந்த குடிநீர் திட்டம் பிரதமருடைய திட்டங்களுக்கு கீழே வரக்கூடியது. இதுல வந்து நாங்க கான்ட்ராக்ட் கொடுக்குறோம்னு ஒரு நிறுவனத்திலிருந்து 5 கோடி ரூபாய் வாங்கினாங்க. 10 நிறுவனத்திலிருந்து வாங்கினாங்க. கிராமத்துல ஊருக்கு ஒரு வீட்டுக்கு குழாய் போட்டு மீட்டர் வச்சு அது மாதிரி வந்து 50 கோடி வாங்கினானுங்க. ஒரு நிறுவனத்திலிருந்து 5 கோடினா 10 நிறுவனத்திலிருந்து வாங்கினாங்க 50 கோடி, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த திட்டமே செயல்படுத்தல. அந்த திட்டத்துல இருந்து அலோகேஷனும் வரல, ஃபண்ட் அலோகேஷனும் வரல. ஆனால் நீ வாங்கி வச்சுட்டேன் பணத்தை. அப்போ இங்க பணம் முதல்ல பிரதானமா விளையாடுது. இந்த பணம் விளையாடுறதுல இவர்கள் பகடைக்காய். யாரு? இந்த தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க பகடைக்காய். நியாயமா இவர்களுக்கு பெரும் தொகை போகணும். போயிடுச்சுன்னு வைங்களேன், நீங்க உண்மையிலேயே நீங்க எவ்வளவோ நிறுவனங்கள் இருக்கு, இந்த நிறுவனங்கள் வந்து தொண்டாகவே செய்கிறார்கள். அப்படி தொண்டாக செய்யக்கூடியவர்கள் இவர்கள் ஏங்க விடுவார்கள். ஆனால் ஏங்க விட மாட்டாங்க, ஏன்னா கமிஷன் வராது. எனக்கு 10% கொடு, எனக்கு 6% கொடு, எனக்கு 15% கொடு நீ வாங்குறாங்கல்ல, இந்த தொகையை அட்வான்ஸா வாங்கிடுறாங்க. அது வாய்ப்பு இல்லாம போயிடும். இவங்களுக்கு கொடுத்துட்டா, பணியாளர்கிட்டே கொடுத்துட்டா, அவன் எப்படி இவங்களுக்கும் கொடுத்தா அவங்களுக்கு எப்படி கொடுப்பான்? அப்போ அவன் என்ன பண்ணுவான்னா, அவன் ரூல்ஸ் கொண்டு வருவான். பாதி நேரம் அந்த தொகையை எதுவுமே, அதாவது அந்த பணி செய்ய வேண்டிய பணி இருக்கு பாருங்க, அந்த பணியை இவங்க செய்யறது கிடையாது. சும்மா ஒப்புக்கு ஆளுங்களை வச்சுக்கிட்டு நீ மேய்ச்சிட்டு எடுத்துகிட்டு போவான், அவ்வளோதான். நான் அவன் கொடுக்குறத வாங்கிக்க. இது கரெக்ட், எல்லாம் புரியுது. புரியாத ஒரு பகுதி என்னன்னா, உள்ளாட்சித்துறை இப்போ அவர் தான் வந்து மேயர் எல்லாம் உள்பட அவர் பதில் அவர் தான் வந்து அங்கே பேசணும், பேட்டி கொடுக்கணும், எல்லாம் சொல்லணும், எல்லா பதிலும் அவர் தான் உரைக்கணும். கரெக்டு. இல்லை, சேகர் பாபு வந்து முன்னில் இருந்துட்டு என்னதான் வந்து உள்ளூர் மந்திரியாக இருந்தாலும் கூட துறை ரீதியாக பேசணும்னா நியாயமாக வந்து பேசணும் அப்படின்னாக்கா நேரு தான் வரணும். இவர் ஏன் வர்றாரு? எல்லாத்துக்கும் அதைத்தான் நேருவும் கேட்குறாரு. அததான் நேருவும் கேட்கிறாரு, யாரு அப்படின்ட்டு. இன்னும் சொல்லணும்னாக்க அவங்களுக்குள்ள நடந்த உரையாடல். இப்ப சமீபத்துல 3 மணி நேரம் காத்திருந்தாருன்னு சொல்றாங்க இல்லையா, நேரு வந்து காத்திருந்தாரு, ரிப்பான் அந்த கட்டடத்துல வந்து காத்திருந்தாருன்னு சொல்றாங்க இல்லையா. அங்கேயே நேரு எகிரி இருக்காரு. இவர் பேச 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 குறுக்கிட்ட போகுது. நீ யாரு? முதல்ல நீ யாரு? ஸ்டாலின் வீட்டுல மளிகை சாமான் வாங்கி போட்டுருந்தவன் நீ. சேகர் பாபு சொல்றாரு. சரி, அவ்வளவுதான். நீ நான் அமைச்சரா இருந்தபொழுது நீ ஸ்டாலின் வீட்டுல மளிகை சாமான் வாங்கி போட்டுட்டு இருந்த. நீ யார் வந்து இங்க வந்து இது நடுவில் பேசுறதுக்கு மூடிட்டு சொன்ன? அதிகாரிகள்லாம் சிரிக்கிறாங்க. இவ்வளவுதான் நடந்துகிட்டு இருக்காங்க உள்ளுக்குள்ள. எதுக்கு நீங்க வந்து அவங்களை எதிர்பார்க்குறீங்க? அவங்க ஏன் வருவாங்க? வணக்கம். அதாவது 2 அமைச்சர்களுக்குள்ளே பங்கு பிரிப்பதில் இருக்கக்கூடிய தகராறில் நாங்கள் என்ன பேச்சுவார்த்தை நடத்த முடியும்? அதான் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு வழி இல்லாம தான் இப்ப முடிச்சு. பேச்சுவார்த்தைக்கான தேவையும் இல்லையே. நீங்க 2 பேரும் பங்கு பிரிச்சுதான் சண்டை போடுறீங்க. நீங்க எங்களுக்காக சண்டை போட்டுக்கிறீங்க. நீங்க எங்களுக்கு மக்களுக்காக அவங்க ஒன்றும் சண்டை போடலையே. நீ பங்கு பிரிக்கிறதுலாம் சண்டை போடுற. நீங்க ஏங்க அவங்கள அப்புறப்படுத்திட்டு, அதாவது இவங்களை வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்திட்டு அவங்க எந்த அளவுக்கு வந்து கொண்டு வந்து நீங்க ஒரு பேட்டர்ன் புரிஞ்சுக்கோங்க. என்ன பண்றாங்க? இப்போ நான் அந்த பக்கம் நான் போகணும் வரணும், காலையில் வாக்கிங் போக வரும்போது நிறைய இடையூறாக இருக்கிறது, நெரிசல் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து, அந்த காவல் நிலையம் புகார் எடுக்காத பட்சத்தில் நீதிமன்றத்துக்கு நான் போயிட்டு இந்த காவல் நிலையம் இந்த மாதிரி நிறைய இந்த இடத்துல வந்து அது இதுவாக இருக்குது, அதை அப்புறப்படுத்தணும், இருக்கக்கூடாது, நெரிசலாகவே இருக்குது, நடைபாதை இல்லை எனக்கு நடப்பதற்கு அப்படின்னு நான் மனு கொடுத்தா அங்கே அரசு தரப்பு வந்து என்ன விவாதம் பண்ணும் அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று. எதுக்குன்னா, தேன்மொழின்னு ஒரு கேரக்டர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறாங்களாம், கார்பரேஷன் வாசலில் போகும்போது நடக்க முடியல, நிறைய பேர் ஆக்கிரமிச்சுட்டு இருக்கிறாங்க, காவல் நிலையத்தில் நான் புகார் கொடுத்தேன், நடவடிக்கை எடுக்கலை, நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் அப்படின்னு நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. வழக்கறிஞர் அரசு தரப்பு சீனியர் வழக்கறிஞர் அதுக்கு வந்து உட்காந்துட்டார். ஆமாம் ஒரு ஆனால் நாங்கள் ஏற்கனவே கொடுத்தோம். நீதிமன்றம் தரப்பு வாதத்தை தானே போய்க்கும், அரசு தரப்பு வாதம் நாங்கள் அப்புறப்படுத்துறதுக்கு நடவடிக்கை எடுத்தோம், முடியல, காவல்துறையும் செய்யலை, நான் அப்போ நீதிமன்றம் உத்தரவு கொடுக்குறது அப்புறப்படுத்து, அதனால் அப்புறப்படுத்தப்பட்டார்கள், நீதிமன்றத்தினுடைய உத்தரவை தான் நாங்கள் நடைமுறைப்படுத்தணும் அப்படின்றாங்க. 2 கேள்வி இதில் இருக்குது. இதில் என்ன நடந்துச்சு? யார் அந்த தேன்மொழி? 2 விஷயம் நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். இந்த பதிலுக்கு நியாயமானதை உங்களோட மனசாட்சிக்கே விட்டுறேன். அதாவது இந்த தேன்மொழிங்கிற நபர் வந்து சேகர் பாபுவுடன் இருக்கக்கூடிய புகைப்படங்கள் வெளியில் வந்துருச்சு, உதவாநிதியுடன் இருக்கக்கூடிய புகைப்படங்களும் வெளியில் வந்துருச்சு. இவங்களோடலாம் அவங்க வந்து புகைப்படம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னும் பொழுது அவங்க ஏதோ ஒரு இடத்துல அவங்க அந்த கட்சியோட தொடர்பில் இருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரியா? இப்போ அந்த தேன்மொழி போய் அந்த கொடுக்குறாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தா ஐயா நமக்கு பிரச்சனையே. தமிழ்நாட்டை வந்து கடந்த அதாவது 70-75 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி இருக்கலாம், ஒரு 80 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு ட்ரெயின்ல ஒரு டிடிஆர் ஒழுங்கா வேலை பார்த்திருந்தாருன்னா இவ்வளவு பிரச்சனையே நமக்கு கிடையாது. சரியா? தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை ரயில் தான், ரயில்ல இருந்து ஆரம்பிக்குது. சரியா? ரயில் நிலையத்திலிருந்து ஆரம்பிக்குதுன்னு இப்போ. அதனால இப்போ இந்த ரயில் நிலையத்தையும் அந்த பிரச்சனையோட ஒரு பகுதியா எடுத்துப்போம். இப்போ என்னன்னா,
நீங்கள் அப்படியே இந்த இந்த போக்குவரத்து நெரிசலை பற்றி பேசுகிறாங்க இல்லையா? தமிழ்நாட்டில் சென்னை எடுத்துப்போம், தலைநகரம். இங்கே ரங்கநாதன் தெருவுன்னு இருக்கா? இந்த ரங்கநாதன் தெருவில் இருக்கக்கூடிய கடைகள் எத்தனை கடைகள், பெரிய பெரிய கடைகள் எல்லாமே அவ்வளவு போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது. அந்த அந்த சாலையில் பார்த்தீங்கன்னா எவ்ரிடே தினமும் மாலை நேரத்தில் அங்கே போக்குவரத்து நெரிசல் தான். அதே மாதிரி ஆஃபீஸ் போகிற சமயத்தில் காலை நேரத்துலையும் இந்த போக்குவரத்து நெரிசல் தான். எத்தனை கடைகள் இங்கே வந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும்னு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. பல முறை பிறப்பிச்சிருக்கு. இவங்க ஏதாவது நடுவுல நட்டாதீங்க, பேனர் வைக்காதீங்கன்னு நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. நீ ஏதாவது நிறைவேற்றாத இதுக்கு மட்டும் உடனே 5000 போலீஸ் அனுப்புற. ஏன் 5000 போலீஸ் அனுப்புற? என்ன காரணம்? அது நான் சொல்றேனே, நீங்க போஸ்டரை பார்த்து ரேஷன் கடைக்கு ரேஷன்களை எனக்கு பொருள் கொடுக்கல, ஒவ்வொரு வாட்டையும் அலக்கழிக்கிறான். அந்த அம்மா ரொம்ப நொந்து போய் ஒரு பாட்டி ஸ்டாலினோட போஸ்டர் மேல மண்ணை வீசி எரிஞ்சதுக்கு தனிப்படை அமைக்கிறேன் நீ, சரியா? இவங்களுக்கு கிருஷ்ணகிரியில ஒரு சம்பவம் நடக்குது. என்ன, ஒரு பிள்ளையை கடத்தின்னு போயிட்டாங்கன்றத அவங்க போய் ஆதங்கத்தோட அந்த பெற்றோர் போய் சொல்றாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல நடவடிக்கையே எடுக்கல. தனிப்படையை அமைத்திருந்தால் அந்த பிள்ளையை காப்பாற்றிருக்கலாம். அது சடலமாக மீட்கப்படுகிறது, அந்த சிறுவன் மீட்கப்படுகிறான். அப்படியே எடுப்புங்க. திருபுவனத்தில் அஜித்குமாரோடைய அந்த கடத்தல் கொலை, அது லாக்அப் மரணமே கிடையாது. லாக்அப் மரணமே சொல்லக்கூடாது நம்ம. அது கடத்தல் கொலை. ஒரு தனிப்படை போய் புகாரே இல்லாம, எதுவுமே இல்லாம, முகாந்திரம் இல்லாம கூட்டு போய் அடிச்சு கொள்றாங்க, சரியா? இப்போ இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பாட்டியை பிடிக்கிறதுக்கு தனிப்படை இல்ல, தனிப்படைன்னு அமைச்சு நீங்க போய் கடத்தல்ல ஈடுபடுவீங்க, கடத்தல் கொலையில. இல்ல தனிப்படையை அமைக்காம யாராவது செத்து போவான். அப்ப நீ தனிப்படையை அமைச்சாலும் சாவான், அமைக்கலனாலும் சாவான். இல்லை நீ தனிப்படை அமைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இருக்கும். இப்போ இது நிர்வாகமா? இதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. இவங்கள்ட்ட என்ன நியாயத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியும்? இல்லை, அதுதான் கேட்குறேன். இந்த ஏன் தேன்மொழின்ற அந்த கேரக்டருக்கு இவ்வளோ முக்கியத்துவம் வருது? இவங்க இது எப்படி இவங்க கொண்டு போய் நிறுத்துறாங்க? என்னன்னா, இப்போ அங்கிருந்து இப்போ பிரச்சனை என்னன்னா, சேகர்பாபுவின் தூண்டுதல் தான் ரிப்பன் பில்டிங் வாயிலில் இவங்க அமர்ந்தாங்க அப்படின்றது வந்து இங்கே கூற்று, சரியா? அது உண்மை இல்லாமல் இல்லை, சரியா? இந்த மக்களுக்கு நியாயமான கோரிக்கைகள் இருக்கு, நியாயமான போராட்டம், அவர்களுடைய போராட்டம். அவரே பக்கவலமா வந்து தூண்டி போராட்டம் அந்த போராட்டத்தை நடத்துவதற்கு அவர் துணை நின்றார். இல்லைன்னா ரிப்பன் பில்டிங் வாயில்ல அப்படின்ற இடத்த சூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அவங்க அங்க அதை சூஸ் பண்றாங்க அப்படின்னா நீ உன்னெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஜல்லிக்கட்டு போராட்டமா இருக்கட்டும் அல்லது இந்த போராட்டமா இருக்கட்டும், நீங்க நீதிமன்றம் சொன்னது அதுக்கப்புறம் நாங்க அப்புறப்படுத்தணும்னு சொல்றாங்க இல்லையா? நீங்க ஜல்லிக்கட்டு போராட்டத்தை அப்படியே எடுத்துப்போம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கேள்வி இருக்கட்டும், நம்ம பேசுவோம். என்னன்னா, நீதிமன்ற உத்தரவை நாங்கள் நடைமுறைப்படுத்துறோம்னு இப்போ காவல்துறை வந்து திமுக மாடல் அரசு சொல்லிக்குது. காவல்துறை நீதிமன்ற உத்தரவை தான் நடைமுறைப்படுத்துதுன்னு. இதே நீதிமன்ற உத்தரவு ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி ரங்கநாதன் தேர்வுல பல உத்தரவுகள் அரசு ஊழியர்களுக்கு உண்டான பணத்தை கொடுத்துட்றா வச்சுருக்காதுன்னு நிறைய இந்த மாதிரி உத்தரவுகள். அப்புறம் நடு வழியில் அந்த மத்தியில் வந்துட்டு கொடி கம்பத்தை நட்டுக்கிட்டு போனது, பேனர் வைக்கிறது, நீதிமன்ற உத்தரவுலாம் இருக்குது. நீர்நில ஆக்கிரமிப்பு எங்கே இருந்தாலும் முதல்ல இடிச்சு தள்ளுன்னு சொல்லியிருக்குது. எது வரைக்கும் இல்ல. குளத்தூர்ல 2 இடத்த ஆக்கிரமிச்சது இன்னைக்கு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இவர்கள் வந்து திமுக ஒரு போராட்டம் நடத்துது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? திமுக ஆளுநருக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்தியது. அந்த போராட்டம் வந்து நடத்தக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த போராட்டத்தை நடத்துறாங்க. அதுக்கப்புறம் சில பேர் மீது நாங்கள் எஃப்ஐஆர் போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. கனிமொழியை உட்பட அவங்க அங்கே அந்த தயாநிதி மாறன், கனிமொழி இவங்க எல்லாரும் அந்த போராட்டத்தில் இருந்தாங்க. அப்போ நடத்தக்கூடாது என்று சொல்லப்பட்டு அதுக்கப்புறம் நடத்திய போராட்டத்தில் எஃப்ஐஆர் போட்டிங்க, என்னாச்சு? இல்லை, அதான் சொல்கிறேன். நீதிமன்ற உத்தரவு இப்படி பல உத்தரவுகள் நீங்களே காலில் போட்டு மிதிச்சிட்டு இருக்கிறீங்க. நீதிமன்றமாவது அதுவாதுன்னு சொல்கிற மாதிரி போகிறீங்க. ஆனால் இதுக்கு மட்டும் ஏன் அவ்வளோ வேகம் காட்டணுன்ற ஒரு கேள்விக்கு பதில் அவர்கள் அங்கேருந்து அப்புறப்படுத்தணும்ல. நீங்கள் அதுக்கு ஒரு வேற வழியே இல்லையே. நீங்கள் எப்படி அப்புறப்படுத்துவீங்க? அப்போ நீதிமன்றத்து மேலே பழியை போட்டுடலாம்ல. நான் அப்புறப்படுத்தணும், நீதிமன்றத்து மேலே பழியை போட்டு சட்டப்படி செய்கிறோம். சட்டப்படி நாங்கள் நீதிமன்றம் சொல்லிடுச்சு அதனால நாங்கள் செய்கிறோம்னு கடந்து போகிறது தான். அப்போ 12 நாட்கள். அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, 12 நாட்கள் அவர்களை முழு சுதந்திரத்தோடு நீங்கள் அனுமதிச்சிங்களா? அதுவும் நீங்கள் அனுமதிக்கல. கழிவறையே நீங்கள் பூட்டி வச்சிருக்கீங்க பயன்படுத்தாத வகையில். முதல் நாள் அந்த பேட்டை ரவுடி சேகர் பாபு வந்து அங்கே வந்து மிரட்டிட்டு போகிறாப்புல. ஸ்டாலினியே பேசுவீங்களா நீங்கள்? நான் ஸ்டாலினியே பேசுறது, ஸ்டாலின் அப்படி கடவுளா இல்லை தேவதூதனா? நாம முடிவு பண்ணதால் நீ முதலமைச்சர் இல்லை, நீ யாரு? நீ யார்? நீ என்ன படித்து வாங்கிய பட்டமா முதலமைச்சர் பட்டம்? நாங்கள் வாக்களித்து நீ முதலமைச்சராக வந்து உட்காந்துருக்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. உன் பிள்ளையே சொல்கிறான்,
நான் படித்தேன், நான் படிக்கல, என் கூட ஒருத்தன் படித்தான், அவன் டாக்டர் ஆகிட்டான், நான் படிக்கல, அதனால நான் துணை முதலமைச்சர் ஆகிட்டேன்னு சொல்கிறான். அப்போ அதுதான் உன் பிள்ளைக்கும் அதுதான் தகுதி, உனக்கும் அதான் தகுதி. சரியா? கருணாநிதிக்கு பிறந்தேன்ற தவிர்த்து உனக்கு வேற என்ன தகுதி இருக்கு? சும்மா இந்த மிசா கசமுசா கதையை கொண்டு வந்துடாத. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, செல்லா மேரேஜ் காலேஜுக்கு வாசல்ல திருவள்ளி வெண்ணி. சரியா? அதனால உங்க கதை என்னன்னு எங்களுக்கு தெரியும். அப்ப நீ அந்த மிசா எமர்ஜென்சி மிசா கசமுசா இந்த கதையெல்லாம் கொண்டு வராத. மற்றபடி உன்னுடைய உழைப்பு என்ன? ஒண்ணும் கிடையாது. கட்சியிலே இருந்தேன்னா கட்சியில இருந்தவன் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு அந்த பதவி அதை கொடுத்தீங்களா அந்த பதவியை? நீ கருணாநிதி பையன்றதுனால நீ அங்க வந்து உட்கார்ந்த. ஏன்னா நீ அரசியலில் நுழையும் பொழுதே உன் தந்தை தலைவர், கட்சியுடைய தலைவர், அதுக்கப்புறம் முதலமைச்சர், ஒரு முறை 4 முறை முதலமைச்சர். அப்படிலாம் இருந்ததுனால நீ அந்த நிழல்ல நீ வந்த. மற்றபடி உனக்கு என்ன தகுதி இருக்கு? இல்ல உன் பிள்ளைக்கு என்ன தகுதி இருக்கு? சரி, இறுதியான ஒரு கேள்விக்கு வந்துடும். இந்த பக்கம் அப்புறப்படுத்தி அந்த தொழிலாளர்களை அடித்து வச்சு எப்படிலாம் கைது பண்ணாங்க, எவ்வளோ பேர் சித்திரவதை பண்ணியிருக்காங்க, தூக்கி வந்து மோசமாக நடத்தி கைது பண்ணாங்கலாம் பார்த்துட்டு வந்தோம். ஆனால் அதே தூய்மை பணியாளர்கள் முதலமைச்சர் அவர்களுக்கு ஊர்வலமாக போயிட்டவர்களுக்கு நன்றி. ஏன்னா இந்த தூய்மை பணியாளருக்கு நிறைய அறிவிச்சுட்டாங்க. அதுக்கு நன்றி சொல்ற விதத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் ஒரு உதாரணம் கொடுக்கட்டுமா? எங்க முதல்வர் நல்லது செய்திருக்கிறாருங்க, நீங்க திட்டாம பதில் சொல்லணும். சொல்றேங்க, ஈழத்தை காத்தவரே போஸ்டர் அடிச்சாங்க கருணாநிதிக்கு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இருக்கு. 2009 இந்த ஈழப்போர் முடிந்த ஈழத்தை காத்தவரேன்னு போஸ்டர் அடிச்சாங்க. விடுதலை வாங்கி கொடுத்துட்டாருன்னு போஸ்ட் அடிச்சாங்க. இது அதை விடவா இது? இதுல நள்ளிரவுல போய் நீங்க 3000 பேர் அனுப்புறீங்க. ஏன் பகல் வேலையில போக முடியாதா? ஏன்னா உங்களுக்கு தெரியும் எதிர்ப்பு வலுக்கும்னு. அதனால நள்ளிரவுல உங்க அப்பா வந்து கைது பண்ணும் போது மட்டும் நள்ளிரவுல எப்படி வரலாம், அவர்கள் எப்படி நள்ளிரவுல வரலாம்? போலீஸ் மேனுவல் ரூல்ஸை தான் சொல்லுது. இன்னைக்கு சொல்றீங்கல்ல, போலீஸ் மேனுவல் ரூல்ஸை தான் சொல்லுது. அதாவது சட்டம் ஒழுங்கு ரொம்ப பிரச்சனை வரும் என்ற ஒரு நிலை ஏற்பட்டால் அப்ப நள்ளிரவில் தான் நீங்க வந்து நடவடிக்கையை முன்னெடுக்கலாம் அப்படின்னு இருக்கு. அப்ப அந்த போலீஸ் மேனுவல் ரூல்ஸ் அன்னைக்கு போருங்க 2001 உங்க அப்பனை கைது பண்ண வரும்போது மட்டும் அப்ப மட்டும் அங்க நின்றுகிட்டு நள்ளிரவில் எப்படி வரலாம், இது மனித உரிமை மீறல், அது உங்க அப்பா வெக்கமே இல்லாம இவங்க துணிச்சலா எதிர்கொண்டு கைது அன்னைக்கு போனாங்க. உங்க அப்பனை மாதிரியா? அங்க எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க, அங்க எல்லா காவல்துறை அதிகாரிகள் நிக்கிறாங்க. என்ன எல்லாருக்குமே ஜட்டியே போடல, நானே சிரிச்சுட்டு நீ டாய்லெட்டுக்குள்ள போனவன் தானே உங்க அப்பன், நீ ஊரை விட்டே ஓடி போனவன் தானே இது நடந்த பொழுது. அப்போ உனக்கு வந்தால் மனித உரிமை மீறல். இத்தனைக்கும் என்னை ஊழல் பண்ணிட்டாங்க உட்காந்துருக்காங்க. அப்பா மேல ஊழல் குற்றச்சாட்டு, விசாரணைக்கு வர சொன்னாங்க. விசாரணைக்கு வர வேண்டியது கடமை. சரியா? அவங்க அழைக்கிறது அவங்களுடைய உரிமை, அவங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது. விசாரணைக்கு போக வேண்டியது உங்க கடமை. நான் சொல்லல, அது வீரமணி சொன்னார். வயதான காலத்துல இருக்கு இந்த டிராமா. விசாரணைக்கு விட்டா போக வேண்டியதானே நீ சொன்னது யாரு? வீரமணி. சரியா? அப்போ உனக்கு வந்தா அது பிரச்சனை, மனித உரிமை மீறல். உன் குடும்பத்துக்கு வந்தா மனித உரிமை மீறல். ஆனால் நீங்க மனிதாபிமானமே இல்லாம நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னாக்க அது வந்து சட்டப்படி நாங்கள் செய்கிறோம், அது நீதிமன்றம் சொன்னதுனால நாங்கள் செய்கிறோம். என்ன இது? நீங்க உலகத்துல உன் குடும்பம் மட்டும்தான் வாழணுமா? உன் குடும்பம் மட்டும் தான் அழைக்கணுமா? மற்றவர்களுக்கெல்லாம் குழந்தை குட்டி கிடையாதா? மற்றவர்களுக்கு குடும்பம் கிடையாதா? அவர்கள் நியாயமான ஒரு கூற்றை கூட முன்வைக்க கூடாதா? இதுல அந்த கூலி படம் நீ வைக்கிறியே, அந்த கூலி படத்துக்கு நேரு ஸ்டேடியத்தை நீ எப்படி கொடுத்த? எந்த அடிப்படையில கொடுத்த? நீ அங்க வரவன்ட்டெல்லாம் டிக்கெட் வாங்குற. இந்த பாழா போன ஜனங்கள் அதையும் நம்பி போய் உட்காருது. தயாரிக்கிறதும் இவன் குடும்பம், விநியோகம் பண்றதும் இவன் குடும்பம், டிக்கெட் போட்டு இந்த மாதிரி வாங்குறதும் உன் குடும்பம், அந்த டிக்கெட் அதிக விலை கொடுத்து அதில் சுரண்டல் செய்வதும் உன் குடும்பம். சரியா? இதுல மொத்தமே பாத்தீங்கன்னாக்கா 1000 கோடி வசூல். இவன் பெருமையா 1000 கோடி வசூல், 1000 கோடி வசூல். முட்டா பயல எவனோ ஒரு குடும்பம் உழைக்கிறதுக்கு அவன் சுரண்டி உழைக்கிறான். இதுல பாத்தீங்கன்னா அவர் டிஃபெண்டர் கார்ல 2.5 கோடி ரூபாய் காரு, அது பேரம் பேர்ல இருக்கு. யார்? இந்த இன்பநிதி பேர்ல இருக்கு. அவன் என்ன உழைச்சு சம்பாதிச்சான்? அவன் யார்? அவன் பேர்ல கார் 2.5 கோடி கார் எப்படி வந்தது இவனுக்கு தெரியல. இவன் போறான். அது அவர் கார்ல கருணாநிதி செத்த நாள் அன்னைக்கு மண்டை வந்து நினைவு இதுல போயிட்டு தயிரோட வைப்பானுங்க படையல், இதுக்கு போறானுங்க. போகும்போது இவர் வந்து இறங்கி 5 நிமிஷம் நடக்கிறாப்பு. இவன் 5 கோடி அது இவன் என்ன பண்றான்? 5 கிலோமீட்டர் நடக்கிறான். என்னங்க வாழ்க வாழ்க வாழ்கவே அந்த வெயில்ல இவன் கத்தின்னு நடக்கிறான், தண்ணி போய் குடிக்காம. இந்த முட்டா பயலுங்களை என்ன சொல்வீங்க நீங்க? வாழ்க வாழ்க வாழ்கவேன்னு அவன் குடும்பம் தான் இன்னொரு 80 தலைமைக்கு வாழ போகுது. அதான் கொள்ளையடிச்சு வச்சிருக்கானே.
நீ அறிவு கட்ட முண்டம். கோஷம் நீ போடுறவங்க போற அவன் இவன் 5 கிலோமீட்டர் நடக்கிறான். இவன் குடும்பத்துல கருணாநிதி செத்த நாளைக்கு எவனாவது அந்த குடும்பத்தை சேர்ந்த எவனாவது 5 கிலோமீட்டர் நடந்திருப்பானா? சொல்லுங்க, எவனாவது நடந்திருப்பானா? எல்லாத்துக்கும் மானாவரியா பெத்து போட்டு ஒண்ணுத்துக்கும் கொண்டு போய் கோடிக்கணக்கில் கொண்டு போய் கொட்டினாங்களே. செல்வி நடந்துச்சா? தமிழரசு நடந்தானா? இல்ல உதவாநிதி நடந்தானா? எவன் நடந்தான் 5 கிலோமீட்டருக்கு? நீ ஏன் நடக்கிற? அறிவிருக்க வேண்டாம்? சரியான கேள்வி. இப்ப இந்த தூய்மை பணியாளர்கள் சந்திச்சு அந்த காட்சி நீங்க பார்த்திருப்பீங்க. முதலமைச்சருக்கு நன்றி சொல்றதுக்காக போனது. இது செட்டப்பா இல்ல வேற என்னன்னு எடுத்துப்பீங்க? அந்த குளத்தூர்ல துணை நடிகளை விட்டு ஆட விட்டு வேடிக்கை பார்த்தாரு. இவங்க அப்ப வந்து வீட்டுல உட்காந்துட்டு மாநாட மாறுபாட வேடிக்கை பார்த்தாப்புல இவர் தெருவுல பாக்குறாரு. அவ்வளவுதான், வேற என்ன? செட்டப் தான். அவரை இதை விட அசிங்கப்படுத்த முடியுமா யாராவது? இன்னொன்னு நான் சொல்றேன், திரும்ப சொல்றேன், 2 விஷயத்தை நான் ரொம்பவே எதிர்க்கிறேன். இது எந்த அரசியல் தலைவர் செய்தாலும் நான் எதிர்க்கிறேன். இது வந்து திமுக இல்ல, எந்த அரசியல் தலைவர் செய்தாலும் தயவு செய்து ஒரு வேலை செய்யாதீங்க. என்ன தெரியுமா? நான் தலித் மக்களுடைய வீட்டில் போய் இருந்து உணவு அருந்துகிறேன். இதை விட அவர்களை கொச்சைப்படுத்த முடியும். அதான் அவர் தம்பி புளிந்தப்பு மோகன் நினைக்கிறேன், டீயத்தானே கொடுத்தோம், சோத்ததானே கொடுத்தோம். அவரே வந்து டீ குடித்தார் உங்களுடன். ஏன் நீ என்ன டீ குடிக்கிறது என் கூட? நான் தான் அவமானம் நினைக்கணும். நீ திருடன், திருட்டு பயிரோட டீ குடிச்சது எனக்கு தான் அவமானம். நீ எனக்கு டீ கொடுத்து நீ இன்னும் எனக்கு கௌரவிக்கல, சரியா? நான் உழைச்சி சம்பாதிக்கிறேன். என்ன, நான் வந்து சேற்றிலே கை வைத்தால்தான், இந்த உழவர்கள் சேற்றிலே கை வைத்தால்தான் நாம வந்து சோற்றிலே கை வைக்க முடியும்னு சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி அவர்கள் எப்படி திரும்ப வாழறாங்க? அவர்கள் அந்த மலத்திலையும் அந்த குப்பையிலையும் கை வைத்துதான் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை நடத்தி நான் உழைச்சி சம்பாதிக்கிறான். நீ என்ன பண்ற? கக்கூசன் சுரண்டி தின்ற. கக்கூஸ் 1000 கோடி ரூபாய் ஊழல் சுரண்டி தின்ற. கக்கூச கூட விட மாட்டேங்கிற நீ நீ வந்து எங்க கூட டீ குடிச்சனா எனக்கு தான் அவமானம், சரியா? எனக்கு தான் கேவலம். நீ ஒன்னும் எனக்கு தரிசனம் கொடுத்துடல. உன் சொத்தை நாங்க பிடிக்கிட்டு நீங்க உட்காந்துட்டு நாங்க கேள்வி கேட்கல. எங்களுடைய உரிமையை எங்களுடைய பணத்திலிருந்து எங்களுடைய நியாயமான கோரிக்கையாக வைத்து நாங்கள் கேட்கிறோம். நீ வந்து அந்த என்ன எகத்தாளம் தான் நீ அதை பேசல. அந்த மாதிரிதான் இது. என்ன நீ பெரிய எப்படி கரிசனம்? நீ என்ன கொடுக்கறது எங்களுக்கு? நீ யாரு முதல்ல? நாங்கள் முடிவு செய்தால் நீ கோட்டையில், இல்லைன்னா நீ வெளியில போய் வீட்டுல தான் உட்காரணும். நீ யாரு முதல்ல? நிறைய கேள்விகளுக்கு வரலாற்று பின் சில பழைய தகவல்லாம் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப முக்கியமான தகவல்கள். அதுவும் நிறைய கேள்விகளை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக மக்களிடம் வீசி இருக்கிறீர்கள். என்ன பதில் வருது, விமர்சனம் வருதுன்றதை சந்திப்போம். நன்றி, வணக்கம் கிஷோர். வணக்கம். சரியா? நீ திருவள்ளுவனோட வந்து உன் கூட சகவாசம் வச்சு பாராது. ஒருத்தன் ஒரு பாடகியை பின்னாலேருந்து கட்டி பிடிச்சவன், ஒருத்தன் செய்தி வாசிப்பாளரை மவுண்ட் ரோட துரத்திட்டு ஓடினவன். நீ கொண்டு போய் எழுதாத ஒரு பேனா சிலையை கொண்டு போய் 80 கோடிக்கு வைக்கணும்னு சொல்ற. உன் ஊதாரி மகன் வந்து நீ இதை பேருனா இங்க மவுண்ட் ரோட்ல 2 நாள் கூத்து. இந்த 2 நாள் கூத்துக்கு கிட்டத்தட்ட 240 கோடி ரூபாய் அளவுக்கு பெருமானம் கொண்ட செலவை வந்து அவன் பண்றான். ஆனா இவர்களுக்கு செலவு பண்ண, இவர்கள் நீ பண்ண மாட்டியா? சரி, பேனா சரி, நீ நான் கேட்கிறேன், நீங்க எவ்வளவு பேசுறீங்கல்ல, பகுத்தறிவு பேசுறீங்கல்ல, நீங்க திருச்செந்தூர் கோவிலுக்கு 809 கோடி ரூபாய் என்னமோ, நான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நிற்கக்கூடிய இயக்கம், சமூக நீதியை தூக்கி பிடிக்கக்கூடிய இயக்கம், இத்தியாதி எல்லாம் பேசக்கூடிய நீ என்ன 2 கோடி ரூபாய் வருமா அந்த சம்பளம்? அந்த 2000 பேருக்கு நீ கொடுக்கக்கூடிய சம்பளம் என்பது 2 கோடி ரூபாய் வருமா? சரி, 20 கோடி வருதுன்னு வச்சுப்போமே. ஒரு ஆண்டுக்கு 20 கோடி செலவாகுதுன்னு வச்சுப்போம். நான் ஒரு பேச்சுக்கு சொல்றேன், அவ்வளவு ஆகாது, அதை விட கம்மியா தான் ஆகும், குறைவா தான் ஆகும். ஆனாலும் அவ்வளவு ஆகுதுன்னே வச்சுப்போமே. இந்த 20 கோடிக்கு இவர்கள் மதிப்பு வர மாட்டார்களா? இந்த போராட்டம் நடந்துகிட்டு நீங்க சொல்றீங்க, இந்த திமுக இப்படியே தான் செய்துக்கிட்டு இருக்குது ஆதியிலிருந்து இன்று வரை அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலை வந்து ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க. ஆனால் அந்த பட்டியல் இனத்தினுடைய தலைவர்களாக அறிமுகப்படுத்திட்டு அரசியலுக்கு வந்திருக்கக்கூடிய எந்த தலைவர்களும் இதை பற்றி வாயை திறக்கலையே. காவல்துறை அராஜகம்னா எந்த காவல்துறை? இந்த தமிழ்நாடுனுடைய காவல்துறை, முதலமைச்சர் ஸ்டாலின் காவல்துறையா, துபாய் அரசாங்கத்தினுடைய காவல்துறையா, இல்ல வந்துட்டு பிரான்சினுடைய காவல்துறையா? ஏதோ ஒண்ணு சொல்லணும். இல்ல தெரியாம நடந்திருக்க முடியுமா? ஏன் அறிக்கை கொடுக்க நீ வந்து தயங்குற? மிச்சத்துக்கெல்லாம் நீ அறிக்கை கொடுக்குறிய. எடப்பாடி பழனிசாமி வந்து அவர் வந்து எம்ஜிஆர் என்று தன்னை நினைத்துக் கொள்கிறார், செல்வி ஜெயலலிதா என்று தன்னை நினைத்துக் கொள்வார். எப்ப எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைவராகத்தான் நினைத்துக் கொள்வார். பின்ன கருணாநிதி ஸ்டாலின் நினைச்சுப்பாரு. எனக்கு லாஜிக்கே புரியல. அதையெல்லாம் பேச முடிந்த உன்னால் ஏன் இதை பேச முடியும்?